நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE அடுத்த பிக்கெஸ்ட் பேப்பர் ஈவென்ட்னா ரெசில்மேனியா. இந்த ரெசில்மேனியாவில் யார் யார் ரிட்டர்ன் வர போகிறான்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். WWE முக்கியமான ஈவெண்ட்டான இந்த ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஈவெண்ட். கண்டிப்பாக இதில் வந்து சில வந்து ரிட்டர்ன் ரொம்ப நாளாகவே ரெசில் பண்ணாமல் இருக்கிற ரெஸ்லர், அந்த ரெஸ்லர்லாம் பற்றி நம்ம மறந்துருப்போம். அவங்களாம் மீண்டும் ரிட்டர்ன் வர போகிறாங்க. ரிட்டர்ன் வர்றது மூலமாக ரெசில்மேனியா ஹைப் ஆக போகுது. அந்த ரெஸ்லர்ஸ்ல யார் ரிட்டர்ன் வர போறான்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அலிஸ்டர் பிளாக் இந்த ரெசில்மேனியாவுக்கு ரிட்டர்ன் வர போறாரு. அது மட்டும் இல்லாமல் அலிஸ்டர் பிளாக் ரிட்டர்ன் WWE ஆல்ரெடி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அலிஸ்டர் பிளாக் இந்த ரெசில்மேனியா கிட்ட ரிட்டர்ன் வந்துருவாருன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அலிஸ்டர் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்னாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசில்மேனியாவில். அடுத்ததாக இந்த வகையில் யார் வரப்போறான்னு கேட்டீங்க, கெய்ரி ஷேனும் அதுக்கப்புறம் ஆஸ்காவும் வரப்போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே டாக் டீமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஜப்பான் சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் வந்து ரீயூனியன் ஆகி இந்த ரெசில்மேனியாவுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தபடியாக இந்த ரெசில்மேனியாவுக்கு பிக்கி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். பிக்கி வந்து ரிட்டர்ன்ஸ் சொல்ல முடியாது, பிக்கி WWE தான் இருக்காரு. ரிங்க்கு வேணா ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நியூ டேவும் இப்போ ரெசில்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட போறாங்க. அந்த மேட்சுக்கு கூட இது பிக்கி வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பிக்கி வந்து இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் நம்ம ரிங்ல பார்க்கலான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ரெசில்மேனியாவில் பிக்கி ரிட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் பிக்கி லிஞ்ச் இந்த ரெசில்மேனியாவில் ரிட்டர்ன் வர போகிறாங்கன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக்கி லிஞ்ச் ரொம்ப நாளாவே ரிட்டர்ன் வர போகிறாங்கன்ற மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் எப்பன்றதான் கேள்வி எழுதிட்டு இருந்துச்சு. இப்போ அது இந்த ரெசில்மேனியாவில் பிக்கி லிஞ்ச் ரிட்டர்ன் வருவாங்கன்ற மாதிரி அஃபிஷியலாக இல்லை, ஒரு அளவுக்கு அஃபிஷியலாக ஆக்குற மாதிரி ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இது வந்து இந்த ரிட்டர்ன் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்ததாக இந்த ரிட்டர்ன் லிஸ்ட்டில் ரூசேவ் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ரூசேவ் வந்து இந்த ரெசில்மேனியாவுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரூசேவ் வந்து இந்த ரெசில்மேனியாவுக்கு வர ரூசேவ் இந்த 2025 குயிக்காக சாம்பியன் ஆக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ரூசேவுக்குன்னு WWE ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதனால அவர் மீண்டும் ரிட்டர்ன் வர போறாரு. ரிட்டர்ன் வந்து WWE ரூசே டேவை கொண்டாட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.